வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம சுனபா யோகத்தை பற்றி வரிசலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல பஞ்சாதி கிரகங்கள் அமரும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்களை இந்த சுனபா யோகத்தின் மூலமாக கொடுக்குது அப்படிங்கிறத வரிசலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் குரு வரைக்கும் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக சுக்கிர பகவான் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல ஒரு நல்ல நிலையில் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அமரும் பொழுது இந்த ஜாதகருக்கு நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் காரகத்துவங்கள் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இது எல்லாத்துலேயும் பஞ்சமே இல்லாமல் வச்சுருவோம். நல்ல ஒரு சுகவானாக இருப்பான். நல்ல ஒரு காலத்தில் திருமணம், மனைவி மூலியமாக கிடைக்கக்கூடிய அத்தனை ஒரு பிராப்தமும் இவருக்கு கிடைக்கும். சரிங்களா. அப்போது சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமரும் பொழுது, அதுவும் நல்ல நிலைகளில் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனாக இருக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் அவருக்கு 4ஆம் பாவத்தினுடைய பலன்கள், 12ஆம் பாவத்தினுடைய பலன்கள், 7ஆம் பாவத்தினுடைய பலன்கள், 2ஆம் பாவத்தினுடைய பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.